Hi, welcome back to A2K channel. I'm DK. நீங்க வந்து 12th ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி இருக்காங்க. எக்ஸாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்க போறோம். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து எந்த அளவுக்கு ஈஸியா டஃபா அப்படிங்கறதே வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். 12th வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். ஓகே, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னு என்ன ஃபீல் பண்ணீங்க? நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன். நான் வந்து இங்கிலீஷ் நல்லா படிப்பேன்னா எனக்கு வந்து ஆஃப் இயர்லி இதுலேயே எனக்கு வந்து ரிவைஸ் ஆயிடுச்சு. எனக்கு எனக்கு வந்து ரிவைஸ் கடை பண்ணும்போது எனக்கு செம்ம ஈஸியாக எக்ஸாம் வந்துருச்சு. ஒரு சின்ன எக்ஸாம் டிப் சொல்லிக்கிறேன். எக்ஸாம்ல வந்து நம்ம எப்படி போவோம்? முதல்ல 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தானே போவோம். அப்படி போகும்போது பார்த்தா 2 மார்க் 3 மார்க் நமக்கு வந்து எல்லா செலவாயிடும். அப்புறம் 5 மார்க்ல எழுதும்போது டைம் இதுவாயிடும். ஆமா, கரெக்ட். ஓகே, என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் 1 மார்க் எழுதிருங்க. 1 மார்க் எழுதி 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் போனீங்கன்னு வைங்களேன். 5 மார்க்ல உங்களுக்கு டைம் கரெக்டா யோசிச்சு இருக்கும். 2 மார்க் 3 மார்க் 3 மார்க் போய் அவ்வளவு செலவு பண்ண அவசியம் இல்ல. ஆனா ஈஸியா வந்து ஈஸியா முடிச்சிடலாம். மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி முடிச்சிட்டேன். எவ்வளவு மார்க் வரும்? நிச்சயமா 85 மேல வரும். 85 90 மேல வரும் வச்சுக்கோங்களேன். சூப்பர். நீங்க எப்படி எக்ஸாம் பண்ணீங்க? ஈஸியா தான் இருந்துச்சு. எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சு. எவ்வளவு மார்க் வரும்? 90க்கு மேல வரும். ஓகே, சூப்பர். லாஸ்ட் டைம் இப்போ யூனிவர்சிட்டி லாஸ்ட் எக்ஸாம் செமஸ்டர் இதை பார்க்கும்போது இந்த வருஷம் எப்படி இருக்கு? ஈஸியா டஃபா இருக்கு? லாஸ்ட் இயர் வந்து 1 மார்க் வந்து ரொம்ப டஃபா கேட்டாங்க. இந்த வாட்டி ஈஸியா இருக்கு. ஓகே, சூப்பர். அடுத்த எக்ஸாம் என்னது? மேக்ஸ். உங்களுக்கு? ஓகே, சூப்பர். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ. பை பை. A2KDK channel. A2KDK channel. A2KDK. ஓகேவா? இன்னைக்கு ஓகே. இப்போ எக்ஸல பிளஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டா பாய்ஸ் கேட்கும்போது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுவோம் இந்த வருஷம் பெட்டரா இருந்துச்சுனாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னா எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சு. எதுல ரொம்ப ஈஸியா இருந்துச்சு? 1 வேர்டா இல்ல 2 மார்க்கா? இது கிராமர் எல்லாமே படிச்சதுதான் வந்துச்சு. அதை தாண்டி வேற எதுவுமே வரல. ஓகே, சூப்பர். வேற என்ன இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சு. லாஸ்ட் இயரோட கொஸ்டின் பேப்பர் கம்பேர் பண்ணுவோம் இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதை விட இது ஈஸியா இருந்துச்சு. ஓகே, எவ்வளவு மார்க் வரும்? 90க்கு 80 above வரும். உங்களுக்கு 70 above வரும். 70 above. சூப்பர். 80 above. ஏதாவது டைம் எடுத்துக்கிச்சா? ரொம்ப அதிகமா டைம் எடுத்துக்கிச்சா ஏதாவது கொஸ்டின்ஸ்? அப்படியெல்லாம் இல்ல. நீங்க அப்படியே ஆர்டரா தான் எழுதிருந்தீங்களா இல்ல சஃபிள் பண்ணி மாத்தி எழுதுறீங்களா? ஆர்டரா தான் எழுதுறீங்க. ஓகே, சூப்பர். வெரி குட். அடுத்த எக்ஸாம் என்னது? மேக்ஸ். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்ஜினியரிங் போகணும்னா எது சப்ஜெக்ட் அதிகமா மெயினா கன்சிடர் பண்ணுவாங்க? மேக்ஸ், அப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இதை வச்சுதான் என்ன கால்குலேட் பண்ணுவாங்க? கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் வச்சுதான் நம்ம இன்ஜினியரிங் போகணும். ஸோ அதனால லாங்குவேஜ் பேப்பர் இம்பார்ட்டன்ட். பட் அதை விட எது இம்பார்ட்டன்ட்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா அடுத்ததுல வந்து கேட்பேன், நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.